मोदी जी, एक बड़ी शिकायत उन सब लोग की ये है कि लेवल प्लेइंग फील्ड नहीं है। कोई बेल पे है, कोई जेल में है, क्या लड़ें कैसे? யாரெல்லாம் சமதளம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ இப்போது பாருங்கள், ஆடத் தெரியாதவர் மேடை வளைந்திருக்கிறது என்று சொன்னால் சரியா? அப்படித்தான் இதை சொல்ல முடியும். ஆம், அப்படித்தான் சொல்கிறார்கள். இப்போது தோல்வி உறுதியாகிவிட்டது. இப்போது கேள்வி என்னவென்றால், குறைந்தபட்சம் தார்மீக வெற்றியையாவது அறிவியுங்கள். இரண்டாவதாக, ஈவிஎம்ஐ சபிப்பது. இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், மூன்றாவது கட்டத்திற்கு பிறகு ஈவிஎம் களம் இறங்கிவிட்டதாம். ஈவிஎம் முன்னால் அழுது புரண்டு ஏன் முன்னரே புள்ளி விவரங்கள் வரவில்லை என்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வாரமும் உச்சநீதிமன்றம் சென்று விவாதங்கள், சர்ச்சைகள் செய்கிறார்கள். நன்றாக சிந்தித்து செயல்படும் தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவின் ஜனநாயகம் உலகில் அதன் மதிப்பை இழந்துவிடக்கூடாது என்பதாகும். இந்தியாவின் ஜனநாயகம் என்பது மிகவும் துடிப்பானது. இந்திய வாக்காளர்கள் மிகவும் விழிப்புணர்வு பெற்றவர்கள். இந்தியாவின் தேர்தல் நடைமுறை மிகவும் வெளிப்படையானது. இது குறித்தெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில், அதாவது இதனை அற்பமானதாக கருதக்கூடாது. இதை நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் நம் பாரதத்தை விரும்புபவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்க முடியுமா? இந்த பிரச்சனை வெறும் இவிஎம் மிஷின்களை விமர்சிப்பதை தாண்டி தேர்தல் தோல்வியை அறிவிப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீது ஒரு கேள்விக்குறியை எழுப்ப நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உலக அளவில் இந்தியாவின் ஜனநாயக செயல்பாட்டில் ஒரு கேள்விக்குறியை எழுப்புவதே அவர்களின் எண்ணமாகும். மேலும் மோடிஜி போனால் என்ன? இன்று உலகில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனையோ அரசாங்கங்கள் உள்ளன. அதாவது 2 உணர்வுகளில் ஜனநாயக அமைப்புகள் உள்ளன. இந்த தேர்தலுக்கு பிறகு இந்தியாவின் பிரதம மந்திரி உலகின் முன்னோடி பிரிவிற்கு வந்துவிடுவார். ஜனநாயக உலகம் இப்போதே கணக்கு போடுவார்கள். அவர்களுக்கும் ஆலோசகர்கள் உள்ளார்கள் அல்லவா? அனைவரும் பயந்துள்ளனர்.